ஊராட்சி மற்றும் பேரூராட்சி கிராமங்களுக்கு மொபைல் மூலமா ஆன்லைன்ல சொத்து வரி கட்டுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மொபைல்ல இருக்கிற அந்த ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் இருக்குல்ல விபி டேக்ஸ் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விரைவாக வரி செலுத்த அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். பேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். வரி வசூலில் உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டாக பேர் இருக்குல்ல என்ன பேரோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலைபேசி எண் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தின் பேர் கேட்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிவகங்கை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளாக் அதில் என்ன பிளாக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாக்கோட்டை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஊராட்சியின் பெயர் நீங்கள் எந்த ஊரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செங்காந்தக்குடி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். வரி வகை அதிலே பார்த்தீங்கன்னா சொத்து வரி அப்படிங்கிறது செலக்டாக இருக்கும். அப்படி செலக்ட் ஆனால் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வரி விதிப்பு எண் உங்களுக்கு வரி விதிப்பு எண் கொடுத்துருப்பாங்களே அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கேப்சான் இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கேப்சா இருக்குல்ல அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சு கொடுத்தோடனே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. வரி விதிப்பு எண் யார் பேரில் இருக்குது, அட்ரஸ்ஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது கீழே சொத்து வரி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கட்டணுமோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2024-25 ஏப்ரல் டு மார்ச் இயர்லியில் 66 மட்டும் நான் பே பண்ண வேண்டியது இருக்குது. அது கீழே திடக்கழிவு மேலாண்மை வரி இருந்தாலும் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கட்டண முறை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரிங்கிறத டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதுக்கு கீழே பே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ ஷோர் வாண்ட் யூ பே அப்படின்னு மறுபடியும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் வெயிட் வைல் ரீட்டரிங் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய மெயில் ஐடியும் காட்டியிருப்பாங்க. அது கீழே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, பாரத் கியூஆர் வேலட் இது மூலமாக எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூபிஐ மூலமானா யூபிஐங்களை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஜிபே இல்லைனா பேடிஎம், அமேசான் பே அது எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி மற்றும் பேராட்சி கிராமங்களுக்கு சொத்து வரி வந்து ஆன்லைன் மூலமாக பேவாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.